அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். நார்த் கொரியா மொத்த உலக நாடுகள்ல இருந்தும் வேறுபட்ட ஒரு நாடு. ஏன் அது ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். இந்த பதிவுல நார்த் கொரியாவை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நார்த் கொரியா 1948ஆம் ஆண்டு தனிநாடா ஆனதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் நார்த் கொரியாவை ஆண்டுட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் ரூல் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு நாட்டிலையும் எலெக்ஷன்ற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் எலெக்ஷன்ல ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் தான் நிப்பாங்க. அந்த ஒரே ஒரு கேண்டிடேட்க்கு மட்டும் தான் மக்கள் அவங்களுடைய ஓட்ட போடணும். மக்கள் எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போட்டே ஆகணும். யாருமே ஓட்டு போடாம இருக்கவே கூடாது. நார்த் கொரியால ஓட்டு போடாம இருக்கிறது இல்லீகல். யாராவது ஓட்டு போடாம இருந்தாலோ இல்ல எலெக்ஷன் கேண்டிடேட்க்கு எதிரா ஓட்டு போட்டாலோ அந்த ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தையுமே நார்த் கொரியால இருக்க ஒர்க் கேம்ப்னு சொல்ற பிரிசன் கேம்ப்ல போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 2 லட்சம் மக்கள் நார்த் கொரியால இருக்க பிரிசன் கேம்ப்ல இருக்காங்க. நார்த் கொரியால கிட்டத்தட்ட 6 பிரிசன் கேம்ப் இருக்கு. நார்த் கொரியால இருக்க மக்கள் யாருமே இன்டர்நேஷனல் கால்ஸ் பண்ணவே கூடாது. நார்த் கொரியால இன்டர்நேஷனல் கால்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. இப்படி பண்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. 2007ஆம் ஆண்டுல ஒரு நார்த் கொரியன் சில இன்டர்நேஷனல் கால்ஸ் பண்ணினாரு. சோ அந்த ஒரு நபருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. நார்த் கொரியால ஒருத்தர் புதுசா கம்ப்யூட்டர் வாங்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க கம்ப்யூட்டரையே வாங்கணும். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நார்த் கொரியால கம்ப்யூட்டரோட விலை ரொம்பவே அதிகம். நார்த் கொரியால இருக்க கம்ப்யூட்டர்ஸ்ல அவங்களுடைய ஓன் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரெட் ஸ்டார் ஓஎஸ்னு சொல்றாங்க. இந்த ஓஎஸ் கொரியன் லாங்குவேஜ்ல மட்டும்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வேலைக்கு போற எல்லாத்துக்குமே வீக்கெண்ட்னா ரொம்பவே ஸ்பெஷல். அதுலயும் சண்டேனா சொல்லவே வேணாம். ஏன்னா அந்த ஒரு நாள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு ஃப்ரீ டைமோ இல்ல வீக்கெண்ட் ஹாலிடேவோ கிடையாது. ஏன்னா வாரத்துல 6 நாட்கள் மக்கள் வேலை செய்வாங்க. 7வது நாள் கலெக்டிவ் லேபர் டேன்னு சொல்லி ஒரு டே இருக்கு. இந்த ஒரு டே மக்கள் சுத்தம் செய்யறது, செடிக்கு தண்ணி ஊத்துறதுன்னு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்வாங்க. இந்த வேலைகளை செய்யறதுக்கு கவர்மெண்ட் தரப்புல எந்த ஒரு டூல்ஸுமே தரமாட்டாங்க. இதை எல்லாத்தையுமே அவங்க கைகளால தான் செய்யணும். முக்கியமா நடைபாதையெல்லாம் சுத்தம் பண்றப்ப அவங்களுடைய கைகளை வச்சுதான் எல்லாமே தொடச்சு சுத்தம் பண்ணணும். இந்த கலெக்டிவ் லேபர் டேக்கு மக்கள் யாருமே விருப்பப்பட்டு போறதில்ல. மக்கள் எல்லாரையுமே கட்டாயப்படுத்தி தான் செய்ய வைக்கிறாங்க. இந்த மொத்த உலகத்துக்குமே இது 2020ஆம் ஆண்டுனா நார்த் கொரியாவுக்கு மட்டும் இது 108வது ஆண்டு. ஏன்னா நார்த் கொரியாவோட கேலண்டர் சிஸ்டம் அவங்களுடைய ஃபவுண்டர் பிறந்த வருடத்தை முதல் வருடமா வைத்து அவங்களுடைய கேலண்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ பவர் கட் ஆகிறதுக்கே நமக்கு கடுப்பாகும். முக்கியமா நைட் டைம்ல பவர் கட் ஆனா சொல்லவே வேணாம். ஆனால் மொத்த நார்த் கொரியாலையுமே நைட் டைம்ல கரண்டே இருக்காது. ஏன்னா எல்லா வீடுகளுக்கும் போதுமான எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ண தேவையான எனர்ஜி சோர்ஸ் நார்த் கொரியா கிட்ட இல்ல. நார்த் கொரியா தனி நாடான டைம்ல நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா 2 நாட்டுக்குமே சேர்த்து 85% பவர் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓவர் யூஸ் பண்ணனாலையும் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாததுனாலையும் இப்போ எலக்ட்ரிசிட்டி நார்த் கொரியாக்கே போதுமானதா இல்ல. தண்டனைகள் கடுமையானா குற்றங்கள் குறையும்னு பலரும் நம்புவாங்க. நார்த் கொரியால கொடுக்கிற தண்டனைகள்லயே ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை 3 ஜெனரேஷன் பனிஷ்மெண்ட் ரூல்னு ஒரு விஷயம் இருக்கு. இருக்கிற தண்டனையிலேயே இந்த ஒரு தண்டனை ரொம்பவே கொடுமையான விஷயம். இது என்னன்னா அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது செயல்பட்டா, அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சான்னு பல விஷயங்களுக்கு இந்த ஒரு தண்டனையை தராங்க. அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணினா அந்த ஒரு நபருக்கு மட்டும் தண்டனையை கொடுக்காம அவங்களுடைய 3 தலைமுறைகளுக்கும் தண்டனையை கொடுப்பாங்க. தவறு செஞ்ச அந்த ஒரு நபரோட தண்டனை முடியாது. 3 தலைமுறைக்குமே இந்த ஒரு தண்டனை தொடரும். அதாவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்றாங்கன்னா அந்த ஒரு நபர் அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய பேர குழந்தைன்னு பாதிக்கும். சப்போஸ் அந்த ஒரு நபருக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா, அந்த ஒரு நபர், அவங்களுடைய குழந்தைன்னு 3 தலைமுறைக்கு இந்த ஒரு தண்டனை பாதிக்கும். 3 தலைமுறைக்குமே தொடர்ந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே பிரிசன் கேம்ப்ல தான் இருக்கணும். அவங்க யாரையுமே வெளியவே விட மாட்டாங்க. நார்த் கொரியால 3 டிவி சேனல் தான் இருக்கும். இந்த 3 டிவி சேனல்லையும் கவர்மெண்ட் சொல்ற விஷயங்களை மட்டும்தான் டிவில டெலிகாஸ்ட் பண்ணும். கவர்மெண்டோட ஆர்டருக்கு எதிரா எந்த ஒரு விஷயத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணவே கூடாது. நார்த் கொரியா மற்றும் சவுத் கொரியா இந்த 2 நாட்டுல இருக்க மக்களுமே அவங்களுடைய நாட்டு ராணுவத்துல கண்டிப்பா சில வருடங்களுக்கு சேவை செய்யணும். மக்கள் ராணுவத்துல சேவை செய்யணும்னு தனி சட்டமே இருக்கு. முக்கியமா நார்த் கொரியால இருக்க ஆண்கள், பெண்கள் 2 பேருமே கண்டிப்பா ராணுவத்துல சேவை செய்யணும். நார்த் கொரியால இருக்க ஆண்கள் அவங்களுக்கு 18 வயது முடிந்ததும் அவங்களுடைய ராணுவ சேவையை 10 வருடங்களுக்கு தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி நார்த் கொரியால இருக்க பெண்கள் அவங்களுடைய பள்ளி படிப்பை முடித்ததும் கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு ராணுவத்துல சேவை செய்யணும். நார்த் கொரியா என்னதான் ஒரு ஏழ்மையான நாடா இருந்தாலும் அவங்களுடைய மொத்த ஜிடிபில கிட்டத்தட்ட 20% ராணுவத்துக்காக மட்டுமே செலவழிக்கிறாங்க. உலகத்திலேயே இருக்க பெரிய ராணுவ படைகள்ல நார்த் கொரியாவோட ராணுவ படை 4வது இடத்துல இருக்கு. நார்த் கொரியாவோட மொத்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 4% மக்கள் ராணுவத்துல இருக்காங்க.
நார்த் கொரியாவோட வினோதமான சட்டங்கள்ல இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வினோதமா இருக்கு. அதாவது நார்த் கொரியால இருக்க பப்ளிக் சர்வன்ட்ஸ் எப்ப வேணாலும் யார் வீட்டை வேணாலும் ரேண்டமா சர்ச் பண்ணலாம். அதுக்கான பெர்மிஷன் அவங்க கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாம யாராவது அரசாங்கத்துக்கு எதிரா செயல்படுறாங்கன்னு நார்த் கொரியால தெரிஞ்சா அந்த ஒரு நபர் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவங்களுடைய வீட்டை எப்ப வேணாலும் சோதனை போடலாம். மத்த நாடுகள கம்பேர் பண்ணும்போது நார்த் கொரியால பெண்களுடைய நிலைமை ரொம்பவே மோசம்னே சொல்லலாம். நார்த் கொரியால பெண்களுக்குன்னு அவ்வளவு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நார்த் கொரியால வருஷத்தோட முதல் நாள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது. ஏன்னா வருஷத்தோட முதல் நாள்ல பெண்கள் முதல்ல ஒரு கடைக்கோ இல்ல யாராவது ஒருத்தருடைய வீட்டுக்கோ போனா அதை ஒரு பேட் லக்னு சொல்றாங்க. பிரெக்னன்ட் லேடிஸோட நிலைமை இன்னமுமே கொடுமையானது. ஏன்னா ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறப்போ அவங்க கூட யாருமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தை பிறந்த ஒரு வாரத்துக்கு குடும்பத்துல இருக்க யாரையுமே பார்க்கக்கூடாது. குழந்தை பிறந்த முதல் ஒரு வாரத்துக்கு அவங்கள தனிமைப்படுத்தி தான் வைத்திருப்பாங்க. உலகத்துல இருக்க எந்த ஒரு மேப்பை எடுத்து பார்த்தாலும் நார்த் கொரியா, சவுத் கொரியா தனித்தனி நாடா தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நார்த் கொரியாவோட மேப்ல மட்டும் இன்னமுமே கொரியான்றது ஒரே நாடு தான். இதுல நார்த், சவுத்ன்னு எதுவுமே கிடையாது. நார்த் கொரியா 1948ஆம் ஆண்டுல தனி நாடாச்சு. ஆனால் நார்த் கொரியா ஒரு தனி நாடுன்றத இன்னமும் சவுத் கொரியாவும் ஜப்பானும் அக்செப்ட் பண்ணல. சவுத் கொரியால நார்த் கொரியன் டிக்டேட்டர் கிம் ஜாங் உன்னை சப்போர்ட் பண்ணி பேசுறதோ இல்ல அவரை பத்தி இன்டர்நெட்ல சப்போர்ட் பண்ணி போஸ்ட் பண்றதோ சட்டப்படி குற்றம். நார்த் கொரியாவோட டிக்டேட்டர் கிம் ஜாங் உன் ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கப்போ நார்த் கொரியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த மீட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தூங்கிட்டு இருந்திருக்காரு. கிம் ஜாங் உன்க்கு மரியாதை கொடுக்காம மீட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தூங்குனதுக்காக அவருக்கு மக்கள் முன்னாடி மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. உலகத்துல இருக்க நாடுகள்லயே அமெரிக்க நேவி ஷிப்பை கேப்சர் பண்ணி இன்னமும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஒரே ஒரு நாடுனா அது நார்த் கொரியா மட்டும்தான். நார்த் கொரியால லிட்ரஸி ரேட்டுன்றது 100% இருக்கு. நார்த் கொரியால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா நார்த் கொரியால இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுக்குன்னு தனியா சேர் டேபிள் அவங்களே சொந்தமா வாங்கிட்டு வரணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் செய்யணும். நார்த் கொரியாவோட ஃபவுண்டர் கிம் இல் சங் இறந்த பிறகு அவருடைய உடம்ப அடக்கம் பண்ணாம கிளாஸ் பாக்ஸ்ல போட்டு எம்பாமிங் பண்ணி இன்னமுமே மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. நார்த் கொரியால மைக்ரோவேவ் யூஸ் பண்றதோ இல்ல ரைஸ் குக்கர் வைத்திருக்கிறதோ இல்லீகல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.